வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காவை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி நாங்கள் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் பச்சை சுண்டைக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு 35 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 3 குட்டி சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பச்சை சுண்டைக்காவை நல்லா நம்ம கிட்ட கல் குழவி இருக்குல்ல, அதை வச்சு நல்லா இடிச்சிக்கலாம். ஸோ தட் நல்லா உங்களுக்கு வதங்கும் போது பார்த்திங்கன்னா எசன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி எல்லா பச்சை சுண்டைக்காவையும் நம்ம இடித்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா பூண்டையும் நல்லா அதே கல்லுலேயே போட்டு இடிச்சிக்கலாம். ஸோ இந்த பச்சை சுண்டைக்காவும் பூண்டும் அவ்வளோக்கு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நிறைய இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பூண்டையும் அழகாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ சுண்டைக்காய், பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ நம்ம சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ரெண்டும் நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை சுண்டைக்காய் வச்சுருக்கோம்ல இடிச்சு, ஸோ அதை இதில் போட போகிறேன். நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு ருசியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பச்சை கலர் பாருங்கள், நல்லா வதங்கி வெள்ளை கலர் மாதிரி நம்மளுக்கு மாறும். தெரியுதா? சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். நான் அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணியெலாம் விட வேணாம், தக்காளியில் இருக்க தண்ணியே போதுங்க. ஸோ இப்போ பாருங்கள், பச்சை சுண்டைக்காய் நம்மளுக்கு சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதிலையே என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த பூண்டு வச்சுருக்கோம்ல, ஸோ பூண்டையும் இது கூடயே சேர்த்து போட்டு நல்லா வதக்கலாம். இந்த நல்லா வதக்கும் போது சிம்மில் வச்சுருங்க. வதக்கும் போது பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ மனம் இருக்கும். இந்த சுண்டைக்காவும் பூண்டும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. சூப்பராக வதங்கட்டும். இது கூடயே நான் ஒரு குட்டி தக்காளி 2 எடுத்து வச்சேன். ஸோ அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளி, சுண்டைக்காய், பூண்டு எல்லாம் வதங்கட்டும். இப்போ கொஞ்சமாக தண்ணி மட்டும் விட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்க போகிறேன். அதுக்குள்ளே புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ புளியும் ஊறிடுச்சு. பாருங்கள், எனக்கு சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. தெரியுதா? இப்போ தேவைக்கு ஏற்ப உப்பையும் போட்டுக்கலாம். அதை புளி தண்ணியை திக்காக கரைச்சி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறேன். நல்ல ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போட்டுக்க போகிறேங்க. ஸோ இதில் நம்ம வேறு எந்த காரம் எதுவுமே போடவே இல்லை. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உப்பும் நான் எப்போவுமே தேவைக்கு ஏற்பன்னு சொல்லுவேன். எனக்கா சில வீட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில வீட்டில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ அதனால் நான் இப்போ 1.5 ஸ்பூன் உப்பு போடுங்க அப்படின்னா அது கொஞ்சம் சில பேருக்கு அதிகமாகவும் இருக்கும். அதனால் அந்தந்த வீட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ருசி எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பை போட்டுக்கணுங்க. பட் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி போடுங்க. அப்போ தான் அந்த சுண்டைக்காய் கார சாரமாக அதில் விடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ போட்டாச்சு. இது நல்லா எல்லாம் சேர்ந்து நமக்கு கொதிக்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். சுட சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இந்த பச்சை சுண்டைக்காய் கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை சுண்டைக்காவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வயிற்றுக்கெலாம் அவ்வளோ நல்லது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொட்டுக்க இன்றைக்கி வெண்டைக்காய் செஞ்ச நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர். பபாய். வணக்கம்.